apologize that I did that. ரஷ்ய பெண்களுடன் உடலுறவு கொண்டதால் பில்கேட்ஸிற்கு பாலியல் நோய் ஏற்பட்டதாகவும் அதற்கான மருந்துகளை பெற தன்னை அணுகியதாகவும் எப்ஸ்டீன் கோப்புகளில் வெளியான தகவல் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீதித்துறை சமீபத்தில் வெளியிட்ட எப்ஸ்டீன் கோப்புகளில் மைக்ரோசாப்டின் இணை நிறுவனர் பில்கேட்ஸின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருந்தது. பில்கேட்ஸ் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட பாலியல் உறவில் ஈடுபட்டதாக எப்ஸ்டீன் அனுப்பிய மின்னஞ்சல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்ய பெண்களுடன் உடலுறவு வைத்ததால் அவர் பாலியல் நோயால் பாதிக்கப்பட்டார் என்ற தகவலும் அதில் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுப்பதாக முதல் முறையாக பில்கேட்ஸ் பதிலளித்துள்ளார். 2011ஆம் ஆண்டில் எப்ஸ்டீனை சந்தித்ததாகவும் அறிவியல் திட்டங்களில் முதலீடு செய்வது குறித்து விவாதிப்பதற்காக அவருடன் பலமுறை இரவு உணவு அருந்தியதாகவும் பில்கேட்ஸ் 9 நியூஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீனின் தனிப்பட்ட கரிபியன் தீவுக்கு தான் ஒருபோதும் சென்றதில்லை என்றும் எந்த பெண்களுடனும் தனக்கு எந்த உறவும் இருந்ததில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். முன்னதாக பில்கேட்ஸின் முன்னாள் மனைவி மெலிண்டா கேட்ஸ் எப்ஸ்டீன் கோப்புகளில் வெளியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எனக்கு நம்ப முடியாத துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய பில்கேட்ஸ் உட்பட அனைவரும் பதிலளிக்க வேண்டும் என NPR ஊடகத்திற்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த சிறுமிக்கும் ஏற்படக்கூடாத ஒரு அவலநிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.